அதை ஏங்க நீங்க கேட்குறீங்க அப்படிங்களா? நான் படுற பாடு எனக்கு தானேங்க தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டுக்கும் சென்டரில் நின்னா நான் என்ன சொல்றது? அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குன்னு சொல்லணுமா? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க, இப்படி மேல அப்படி இப்படி அண்ணாந்து பாருங்க, அப்படி பாருங்க. இப்ப சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோன்னு சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கிறேன் அப்படின்னா அப்படி சொல்லுங்க. ஆமென். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. சொல்ல பாப்போம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவர். மறுபடியும் சொல்லுங்க. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். நீங்க சொல்லணும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் நேசர் ஒருவர். கடனாளியாய் நாம் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நாம் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், நம் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். நீங்க சொல்லணும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. ஆமென். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மளை வெறுக்காத ஒருத்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை அவர் வெறுக்கவே மாட்டார். நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாரமே கிடையாது. நம்மளை தேற்றி நம்மை ஆற்றி நம்மை வழி நடத்துகிறவர் கர்த்தர். நம்முடைய கலக்கங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய அழுகை எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய பாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நான் உன்னை மறந்து போறதுக்கு நான் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. நம்ம தடுமாறுறது ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். சில நேரத்துல நம்ம தடுமாறுறோம்ல, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பாதையே தெரியாத ஒரு சூழ்நிலை. நம்ம தடுமாறும் போது ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். பார்த்துக்கிட்டு சும்மா இல்ல, உங்களுக்கான வழியை அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். அதாவது நீங்க லகுவா போகக்கூடிய பாதையை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். நீங்க தடை இல்லாம, கலங்கி நிக்காம, தடுமாறாம உங்களுக்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். நபர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார், ஆட்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து மிரண்டு போகாதீங்க, நடக்கிற காரியங்களை பார்த்து மிரண்டு போகாதீங்க. நம்ம எந்த நிலையில நம்ம நின்னாலும் நம்மளை சரியான நிலையில நிறுத்துகிறவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா.
சொல்லுங்க, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மள சரியான நிலையில நிறுத்துகிறவர் தான் கர்த்தர். நம்மள நிறுத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என்னை நிறுத்துவார், என் நிலையை நிறுத்துவார்? ஆமென். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவர். ஜெபத்தோட ஒரு 2 நிமிஷம் பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. ஆண்டவருக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா அப்படியே மலை போல பிரச்சனை எல்லாம் அப்படியே உருகிற பாருங்க, அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேர் உள்ளத்துல ஸ்தோத்திரம் பண்றீங்க? கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணுங்க பாப்போம். உங்க மைண்ட், உங்களோட மனநிலையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அப்படியே வெளியில போகட்டும். எல்லா தேவையில்லாத அசடுகள் எல்லாம் வெளியில போகட்டும். செபிக்க முடியாம, ஒருநிலைப்பட முடியாம, தேவ சத்தத்தை கேட்க முடியாம தடை பண்ணுகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது விலகி போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே விலகி போவதாக. தேவ சத்தத்தை கேட்க விடாதபடி செவிகளை மந்தமாக்குகிற, சிந்தனை சிதறடிக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. உங்க ஆமென் சத்தம் தான் கொஞ்சம் வெளியே வரட்டுமே. ஓ, இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஜெபிக்க விடாம, ஒருமனப்பட விடாம, தேவ சத்தத்தை கேட்க விடாம, சத்தத்துக்கு கீழ்ப்படிய விடாம தடை பண்ணுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே அகன்று போவதாக. அகன்று போவதாக. நான் சொல்றேன், பாதை உருவாகட்டும். வார்த்தையை கேட்கிற பாதை உண்டாகட்டும். செவிகளை ஆண்டவரே திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்ம வாயினால கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உள்ளத்துல விசுவாசிச்சு வாயினால அறிக்கை பண்ணணும். என் நிலையை மாத்துவார்னு சொல்லணும். என் நிலை மாறும்னு சொல்லணும். நாம 10ஓட 11 வந்துட்டு போயிடக்கூடாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ வேலைகளை நம்ம ஒதுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். நம்முடைய நிலைகளை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய தடுமாற்றங்களை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நான் இருக்கிற நிலையிலேயே கர்த்தரன் அப்படி அமிழ்ந்து போக விட மாட்டார். அமிழ்ந்து போக விட மாட்டார். நீங்க சொல்லுங்க, எந்த நிலையில் நான் இருந்தால் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவர். சத்தமா, எந்த நிலையில் நான் இருந்தால் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொள்ளும். என் சூழ்நிலை மாறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், இடத்துல ஏதோ 10 பேர் ஒரு 15 பேருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம். நமக்குள்ளதான் நிறைய ஆத்துமாக்கள் புதைஞ்சு கிடக்குறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், பல கோடி ஜனங்களுக்கு முன்னாடி நான் இப்ப நின்றுகிட்டு இருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் காஞ்சிக்கிறீங்க? நான் பல கோடி ஜனங்களுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். அந்த கோடி ஜனங்களுக்கு முன்னாடி நான் ஒரு புள்ளியா இருக்கிறேன். என்ன கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கிறேன். கர்த்தர் என்ன தெரிந்தெடுத்து அவர் அழைத்த அந்த அழைப்பு சாதாரணமானது கிடையாது. அதுக்கு நடுவுல தான் நான் இப்ப ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். பல கோடிகளுக்கு நடுவுல நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். நம்முடைய தரிசனம் பெருசு, நம்முடைய ஊழியம் பெருசு. கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் அது வித்தியாசமானது. அது வித்தியாசமானது. விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்புகிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார்.
என் சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. அவர் என் நிலையை உயர்த்துவார். என் தடுமாற்றத்தை மாற்றுவார். தடுமாற்றத்தை மாற்றுவார். என் தடுமாற்றத்தை மாற்றுவார். என் தடுமாற்றத்தை மாற்றுவார். என் தடுமாற்றத்தை மாற்றுவார். என் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு வரும். ஒரு பெரிய உயர்வு வரும். என்னை சிறுமைப்படுத்தின மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகும். மாம்சமான கண்கள் யாவும் ஏகமாய் காணும். ஏகமாய் காணும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம். நீங்க சொல்லணும். உன்னை கூனி என்று சொன்னவர்கள் உன் குனிவதை கண்டிடுவார். நம்மை கூனி என்று சொன்னவர்கள் உன் குனிவதை கண்டிடுவார். என் தலையினில் நடந்தவர்கள் என் பாதத்தில் பணிந்திடுவார். என் தலையினில் நடந்தவர்கள் என் பாதத்தில் பணிந்திடு. வழி உருவாகுதுன்னு நான் சொல்றேங்க. உங்களுக்கான வழி உருவாகிறது. உங்களுக்கான வழியை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். அதற்கான வழியை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க தலைமையால நடக்க நினைச்சவங்க, உங்களை ஏறி மிதிச்சு நடந்தவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு காலத்துக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறார். அதை நடத்தி காட்டாம கர்த்தர் விட மாட்டேன்னு சொல்றேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோட இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். நமக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை நாகர்கோவில் பகுதியில் ஒரு முழு இரவு ஜெபத்திற்காக ஊழியத்துக்கு போகிறேன். நீங்கள் இந்த நாளிலிருந்து அதற்காக ஜெபிங்க. உங்களுடைய தனி ஜெபத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க வசனத்தில் மிகுந்த தேறினவர்கள். நீங்கள் அந்த பகுதியில் உள்ளவங்கெல்லாம் நம்ம எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு அதில் என்ன எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான். ஏன்னா அவங்க எல்லாருமே எப்படின்னா சிறு வயதிலிருந்தே வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள். வேதம் அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம போய் அவங்களுக்கு வேதத்தை விலக்கி காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க விசுவாசியை விட்டாலே பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் நல்ல வேதத்தில் தேறினவர்கள். அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்துறார். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தரின் நாவுகளிலே தரும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம்தான் என்னுடைய மிகுந்த பலமாக இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கொடுத்தாலே போதும். ஆமென் சொல்லுங்க. அந்த முழு இரவு ஜெபத்தில் போய் நான் என்னத்தை பேச போகிறேன்னு எனக்கு தெரில. 2 விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். 1, வசனத்தையும் கரெக்டாக பேசணும். 2வது தூங்காமையும் பார்த்துக்கணும். இது நடக்கிற காரியமா? நீங்களே சொல்லுங்க. ஆண்டவர் நடத்துவார். அந்த ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா. பாஸ்டர் நம்மளை கவனிச்சுட்டே இருப்பார். இவன் பிரசங்கம் பண்ணும்போது யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இவர் அடுத்த டைம் அவங்களை கூப்பிட மாட்டாங்க. சரி சாமியில் அவ்வளோதான் போதும் அப்படின்றவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வேதத்தில் நல்ல தேறினவங்களாக இருப்பாங்க. நம்ம புதுசாக போய் அங்கே எதுவும் பேச முடியாது. நீங்கள் தாவீதுன்னு எடுத்தீங்கன்னா தாவீது அவங்களுக்கு தெரியும். யோசியை பிடிங்கினாலும் அவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம எந்த பைபிளை எந்த பக்கம் திருப்பினாலும் தெரியும்.
ஆனா நான் நம்புறேன் அவங்களுக்கு தெரிஞ்சதையே தெரியாத மாதிரி கர்த்தர் பேச வச்சிருவாரு. அல்லேலூயா. சோ தேவன் பேசுவார். எனக்கு அதுல ஒரு விசுவாசம் இருக்குது. நான் போய் நின்னதுக்கு அப்புறம் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி அவர்கள் மேல இறங்கும் அப்படிங்கிறத கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் 2-3 நாள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ பலிபீடத்துல நிற்கும் போது அந்த அக்கினி இறங்கும் அப்படின்னு. இறங்கிடுச்சுங்கிறேன். சொல்லுங்க. ஆமா, இறங்கும், அக்கினி இறங்கும். கர்த்தர் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவாடுதலை கொண்டு வருவார். நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். என்னன்னா, நான் போய் நின்ன நேரத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் அந்த மைதானத்தை முழுவதையும் கர்த்தருடைய ஆளுகை என்ன பண்ணணும், சூழ்ந்து இருக்கணும். அதை நான் விசுவாசிக்கிட்டே இருக்கிறேன். நான் அதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் தேவனோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் செய்வார். அதுல நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருந்திருக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஒரு ஆள். இவரு வந்து எப்படியாவது அவர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க, கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவரை கவனம் வச்சிருக்கிறாங்க. இவரு நல்ல பிரசங்கம் போயிட்டே இருக்குது. ஜனங்கள் எல்லாம் வந்து ஒன்றும் பெருசா அசைகிற மாதிரி தெரியல. ஆனா இவரு பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இவர் கூப்பிட்டு வந்து ஒரு மெதுவா அந்த அவிசுவாசிட்ட கேட்டிருக்கிறாரு, என்னப்பா இன்னைக்கு ஏதாவது நடந்துச்சா, தொடப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு சொல்லுங்க தெரியல. ஒரு பெரிய அசைவு இருந்த மாதிரி தெரியல, ஜனங்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னது? அவர் பேசுறத அவர் ஆழமா நம்புறாரு அப்படின்னா அவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனை ஜனங்களை வந்து அசைக்கிறோமா, என்னோட பாலிசி என்னன்னா, ஜனங்களை அசைக்கிறோமா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. நான் பிரசங்கம் பண்றதை நான் நம்புறேன், எனக்கு செய்வாருன்னு நான் நம்புறேன். நான் 1 மணி நேரம் பேசுறேன்ல, எனக்கு அப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கு செய்வாரு. நான் சொல்றத வந்து ஏற்று சுரக்காவா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல நீங்க வந்து அதை பத்தி ரொம்ப கவலைப்படாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா நான் பேசுறதுக்கு, நான் தொண்டை தண்ணி வத்தி பாட்டு பாடுறதுக்கு, பேசுறதுக்கு கர்த்தர் எனக்கான காரியத்தை வச்சிருக்கிறார். நீங்க கேட்க மட்டும் தானே செய்றீங்க. சொல்லுங்க. மெதுவா கேட்கறீங்க, அவ்வளவுதானே. அப்பப்போ ஒரு ஆமேன்னு சொல்றீங்க. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பூவோட சேர்ந்த நார் தான் மணக்கும். தனியா இருந்த நார் மணக்காது. அல்லேலூயா. அதனால என் கூட சேர்ந்துக்கிறீங்களா? இந்த ஜெபத்துல, இந்த பிரசங்க நேரத்துல என் கூட சேர்ந்துக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேச போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நேற்றுக்கு ஒரு காரியம் ஒன்று நடந்துச்சு. ஒரு டெத்து வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது ஆக்சுவலாக அந்த சர்ச்சு பாஸ்டர் வந்து எனக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தான் இன்னைக்கு வந்து ஆராதனை நடத்தணும் அப்படின்ட்டார். இப்போ அங்கே ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா, இவனை போய் எதுக்கு நீங்கள் ஆராதனை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே பெரிய பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நானே வேண்டாம்னு சொன்னேன். அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ தான் நடத்துற அப்படின்ட்டார். ஆனால் அதாவது நமக்கு தெரியாமல் போய் பேசிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவியானவருக்கு ஏதாவது பெற்றுட்டாருங்க, அதை ஒரு டச் பண்ணி நான் சரியாக நிற்கிறேன்னு பார்த்துருப்பா. ரைட்டு. இங்கே வாங்கப்பா. நம்ம காதுக்கு, நான் இங்கே உட்காந்து இருக்கிறேன், பக்கத்துலேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாமல் பேசினா கூட பிரச்சனை, கையை நீட்டி வேற பேசுகிறாங்க. அப்படின்னு அவரு சொல்றாரு, அந்த பாஸ்ட் தான் போய் கேட்க. என் காதல படம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சோர்வாயிடுச்சு. உண்மையாவே நான் மனசு ரொம்ப சோர்வாயிட்டேன். என்ன நம்ம உடம்ப பார்த்துதான் நம்மளை வந்து தீர்மானிக்கிறாங்க. நான் வேற ஒரு கலர் சட்டை ஒண்ணு போட்டு போயிடும், ஒரு வெள்ளை சட்டை போட்டு போயிருந்தா கூட பாஸ்ட்னு வச்சிருப்பாங்க. அது ஒண்ணு இருக்குது. எனக்கு ரொம்ப உண்மையாவே மனசு வேதனை ஆயிடுச்சு. நான் போயிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, அப்புறம் என் நேரம் வந்துச்சு. முன்னாடி போயிட்டு நான் நம்புவேன் அந்த பாட்டை தான் முதல்ல பாடி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம், கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் மேலே எழுந்திருச்சு கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே ஆராதிக்க விட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் பின்னாடி திரும்பி பார்க்குறேன், ரெவரண்ட் போதகர் CSI ஃபாதர் அவங்க எல்லாம் அப்படியே அழுதுகிட்டு இருந்தாங்க பின்னாடி. வரலையே சொன்னாங்க. என்னை ஆராதனை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கை கொடுத்து, நீங்கள் ரொம்ப அழகாக ஆராதனை செஞ்சீங்க,
நான் உங்களை தப்பா இடம் போட்டேன் அப்படின்னா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தா அநேகருக்கு முன்னாடி அவர்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் இருப்பாரானால் அது மகிழ்ச்சியின் வீடோ துக்க வீடோ, நீங்க கர்த்தரை மட்டுமே மகிமைப்படுத்துனீங்கன்னா உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் தேவன். அதுதான் தேவன். அங்க எனக்கு இடம் கிடைக்கல, சாயங்காலம் ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு போறேன், மொத்த கூட்டத்தையும் ஆர்கனைசேஷன் பண்ற பொறுப்பு எனக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா ஆரம்ப ஜெபத்துல இருந்து முடிவு ஜெபம் வரைக்கும் நான் தான் அங்க நடத்தினேன். எப்படி பாருங்க, என் உள்ளத்தை ஒருத்தர் கவனிக்கிறாருல, நான் அழுறேன்னு அவர் பாக்குறாருல. யாருக்குமே அங்க காணிக்கலங்க. திரும்பி வர்ற ஒரு அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எதுக்கு தெரியுங்களா? எல்லாம் பாஸ்டரும் போயிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா. இல்ல இந்தாங்க உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு கர்த்தர் சொன்னாரு. நான் நம்புறேன் என் ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. என் ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நான் அம்மாட்ட வேண்டாமா அப்படின்னு. இல்ல பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கையில கொடுத்துட்டு வலுக்கட்டாயமா யார்கிட்ட காணிக்கை கொடுத்து பார்த்துட்டீங்களா? எனக்கு மட்டும் தான் அது நடக்கும். ஆமான்னு சொல்லுங்க. நான் வந்து எங்கேயாவது வீட்டுக்கு போயிருக்கோம், வேற எங்கேயாவது போனோன்னா நம்மளை கூப்பிட்டு நான் கார்ல எல்லாம் ஏறிடுவேன், வண்டியில போயிடுவேன். நீங்க இருங்கன்னு வலுக்கட்டாயமா கொடுக்கற ஒரு ஊழியக்காரன் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இருக்கிறாங்கன்னு தெரியல. என்னதுமா? ஆமா, அம்மா வீட்டுக்கு போன காணிக்கை கொடுக்கல, நான் காணிக்கை வாங்க மாட்டேன், நான் வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. நீங்க போன வாரம் நீங்க காணிக்கை வாங்க போயிட்டு அதை பத்திரமா வச்சுதான் சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய ஊழியத்துல நம்ம சரியா போகும்போது, நம்முடைய பாதையில சரியா போகும்போது கர்த்தர் நம்மளை அங்கீகரிப்பார். உங்களை மனுஷன் அங்கீகரிச்சான்னா அங்கீகரிக்கலன்னா, உங்களை யாரு உயர்வா பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன, நீங்க ஏசப்பாவை மட்டும் பாருங்க. நிறைய பேர் உங்களை புறக்கணிப்பாங்க, உங்களை வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க, ஏளனமா பேசுறாங்க, திட்டுறாங்க. எதையுமே பார்க்காதீங்க, எதையுமே பார்க்காது. இன்னைக்கு வேணும்னா நம்ம வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப ஒரு தேவைக்கு குறைவா இருக்கலாம். கர்த்தர் பெரியவர்ல, கர்த்தர் பெரியவர்ல, நம்ம அழகா நடத்துவார்ல, அவருக்கு தெரியும்ல நம்ம சூழ்நிலை. அன்னைக்கு காலைல ஜட்டி விட்டு போறதுக்கு இவ்வளோட்ட காசு கேட்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ட்டா. என்ன ஆண்டவரே, நான் வந்து காசு மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் இப்படி நிற்கிறேன் ஆண்டவரேங்கிறேன். ஒரு அண்ணன் இங்கேருந்து வேகமா வேர்க்க ஓடி வர்றாரு, நடந்து வர்றாரு. நான் சேலம் போறேன், உங்களுக்கு 200 ரூபா கொடுத்துட்டு போலாம் வந்தேன் அப்படிங்கிறாரு காலையில. அப்பா பாக்குறாருல, அப்பா பாக்குறாருல. எனக்கு தெரியும் என் தேவைகளை கட்ட சந்திப்பேன். நான் என்ன சொல்றேன், நான் சாயங்காலம் கொடுத்துருக்கலாம்ல, மறுநாள் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் என் பிரச்சனை நேரத்துல அதை செய்யறாரு அவரு? ஏன் அவர் நடந்து வரணும்? சேலம் போறவர் ஏன் ஓடி வரணும்? இது வரைக்கும் அவர் கொடுக்காதவர் ஏன் கொடுக்கணும்? அது அண்டர்லைன் த வேர்ட். அது முக்கியமான ஒண்ணு. இது வரைக்கும் அவர் கையில இருந்து அவர் என்ன பண்றதுல தசம பாகம் ஒண்ணு கொடுத்ததே கிடையாது. நேரா ஓடி வந்து நான் ஒரு வேலைக்கு போனேன், கர்த்தர் இதை உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாருன்னு 200 ரூபாய் கையில கொடுக்குறேன். தேவன் செய்வார். நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? உங்க காரியத்தை, உங்க வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்களை யாரு என்ன சொல்றாங்கன்னு கவனிக்காதீங்க, என்ன எப்படி பேசுறாங்கன்னு பார்க்காதீங்க. உங்க சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். உங்க உள்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆவியானவரோடு கூட இருங்க. அதான் சொல்றேன், அவரோட இணைஞ்சு மட்டும் இருங்க. இணைஞ்சு இருந்தீங்கன்னா எல்லாமே சரியா நடக்கும். ஆமென். பாதைகளை கர்த்தர் உருவாக்குவார். பாதையே இல்லைன்னுலாம் பார்க்காதீங்க, பாதையை அவரே உருவாக்குவார்மா. என்னங்கம்மா, உருவாக்க மாட்டாரா? நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்காகலாம் பேசல. என் கூட இருக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர்னு பேசுறேன். என் கூட இருக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர். உங்க பாதையை உருவாக்குவார். பாதை எல்லாமே அடைஞ்சு போய் கிடக்குது, ஒண்ணுமே இல்லை. அங்கிட்டு ஒரு கடல் தான். கடலா இருந்தாலும் கடலுக்கு நடுவுல தானே கர்த்தர் நடக்க பண்ணாரு. கடலுக்கு நடுவில் நடக்க பண்ணாரா இல்லையாப்பா? செங்கடலுக்கு நடுவுல ஜனங்களை வழி நடத்தினார்ல இல்ல? அவ்வளவுதான். கடல்னா எவ்வளவு தூரம்? எத்தனையோ கிலோமீட்டர். வழியே இல்ல. தூரத்துல பார்த்தா கூட வழி இல்ல. அப்பா சொல்றாரு, அதுக்கு நடுவுல தான் உனக்கு பாதை வச்சிருக்கிறேன், அதுக்கு நடுவுல தான் உனக்கு நான் வழியை வச்சிருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு வழியை வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் மேல ஒரு தீர்மானமா நில்லுங்க. நீங்க நிறைய நேரத்துல நம்ம தீர்மானமா நிக்கிறதுலதான் பிரச்சனை இருக்குது.
என்னம்மா, நம்ம ரசிக்கப்பட்ட காலத்துல நிறைய தீர்மானம் பண்ணியிருப்போம்ல. ஆனா இன்னைக்கு அந்த தீர்மானம் எல்லாம் மாறி போயிடுச்சுலப்பா. நிறைய தீர்மானங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி போயிடுச்சுல. நான் ஆண்டவருக்காக நான் இப்படி நிற்பேன், நான் இதை செய்வேன், நான் சரியா நடப்பேன், சரியா வாழ்வேன், கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, அவர் விட்டு நான் ஒண்ணும் இல்லை, வேற எதையும் நான் செய்ய மாட்டேன். எத்தனை தீர்மானம் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் என்ன பாருங்க, எத்தனை தீர்மானம் உங்க உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. நான் இது வரைக்கும் ஒரு தீர்மானமும் பண்ணலன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆரம்ப நாட்கள் வாழ்க்கையில் இருந்து கர்த்தருக்காக நான் போராடுவேன், ஜெயிப்பேன், இப்படிதான் இருப்பேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எது நடந்தாலும், எது நடக்காட்டினாலும் கர்த்தரை மட்டும்தான் நாம் ஆராதிப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? வாரம் தவறாம நான் என்ன பண்ணுவேன், சபைக்கு வருவேன், எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? மாதம் தவறாம நான் கர்த்தருக்கு என் தசமபாகத்தினுடைய ஒரு பங்கை நான் தருவேன்னு நம்ம எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? உங்க தீர்மானம் சூழ்நிலைகளை வச்சு மாறுதே. மாறலாமா? சொல்லுங்க, மாறலாமா? மாறக்கூடாதுல்ல? சொல்லுங்கப்பா, மாறலாமா? மாறக்கூடாது. சூழ்நிலைகளை வச்சு உங்க தீர்மானம் மாறக்கூடாது. எடுத்த தீர்மானத்துல உறுதியா நில்லுங்க, சூழ்நிலை தீர்மானத்துக்கு மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்த தீர்மானத்துல உறுதியா நின்னீங்கன்னா தீர்மானத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உலக சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நாம என்ன பண்றோம்? இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தீர்மானத்தை மாற்றோம். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து இடப்பட்டது என்று அறிந்தும் அவன் தான் முன் செய்து வந்தபடியே அவன் என்ன பண்றான்? 3 வேளையும் ஜெபிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, ஆனா நான் எடுத்த தீர்மானத்தை நான் மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் எடுத்த தீர்மானத்தை மாற்ற முடியாது. ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் என்னப்பா சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே அந்த தீர்மானத்துல நான் உறுதியா நிற்பேன். ஆமென், ஆமென். நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம் தெரியுமா? இப்பதான் பிரசங்கத்துக்குள்ளே போறேன். தீர்மானித்த பிறகு. சொல்லுங்க, தீர்மானித்த பிறகு. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனம். ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க, லூக்கா எடுத்துக்கோ. லூக்கா 9வது அதிகாரத்தை எடுத்துக்கோ. ஆதியாகமம் 19வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. அவர்களை எங்க? சோதோம் கோமாரா என்கிற பட்டணத்துல லோத்துவோட குடும்பம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. லோத்துவினுடைய குடும்பத்துல அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தொழிலுக்காக அங்க போறாங்க, ஒரு வேலை சம்பந்தமாக, அவங்க ஆகாரத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்காக சோதோம் கோமாரா என்கிற பட்டணத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த இடத்துல பயங்கரமான பாவங்கள் பெருகினதுனால வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக அவர் போகிறார். அவர் அழிப்பதற்காக போகிற அந்த வழியில தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆபிரகாம் தேவனோடு சம்பாஷிக்கிறான், ஆண்டவரே அந்த பட்டணத்தை நீங்க அழிக்காம இருங்கன்னு சொல்லி. அந்த சூழ்நிலைக்கு பிறகுதான் அந்த லோத்துனுடைய வாழ்க்கையில அந்த தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? அங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வசனம் வருது, வாசிங்க. அங்கதான் சொல்றாரு, நீ உயிரோட இருக்கணும்னா சீக்கிரமா ஓடிப்போ, பின்னாடி பார்க்காத, எங்கேயும் நிக்காத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. 26வது வசனத்தை வாசிங்க. அவர் மனைவி பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூணானால். லூக்கா 9:62 வாசிங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு தீர்மானம் நாம் எடுத்திருப்போமானால், தேவ சபையே, இந்த இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்காகத்தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்மானம் எடுத்த பிறகு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ கலப்பையின் மேல கை வைத்திருக்கிறவர், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கை வைத்திருக்கிற இடம் வேற, உலகத்தான் கை வைத்திருக்கிற இடம் வேற, நீங்க கை வைத்திருக்கிற இடம் வேற. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தீர்மானம் பண்ணின பிறகு, இவர்தான் என்னுடைய தெய்வம் என்று நீங்க முடிவு பண்ணின பிறகு,
அல்லது என்னுடைய தேவன் இதை செய்வார், அதற்காக நான் இப்படி வாழுவேன் என்று தீர்மானம் பண்ணின பிறகு, பிள்ளைகளா ரொம்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமானது நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில அப்பா கிட்ட நீங்க என்ன தீர்மானம் பண்ணினீங்களோ அந்த தீர்மானத்துல நீங்க உறுதியா நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, வசனம் சொல்லுகிறது நீங்க உறுதியாய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க தீர்மானம் பண்ணின பிறகு நீங்க பின்னிட்டு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. எத்தனை பேரு இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? உன் ஜீவன் தப்ப என்ன பண்ணு, ஓடிப்போ, பின்னாடி திரும்பி பார்க்காத. பின்னாடி திரும்பி பார்த்ததுனால அவ அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. ஆண்டவருக்காக நான் இப்படி வாழுவேன்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க பின்னாடி திரும்பி பார்த்த நாட்களுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், உங்க குடும்ப சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. எனக்கு லாபமானாலும் நஷ்டமானாலும் சுகமானாலும் துக்கமானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் என் கர்த்தர் தான் எனக்கு தெய்வம்னு சொல்லிதானே நம்ம தீர்மானம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்தோம். நம்ம மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்கிறோம் அப்படின்னா எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம் தெரியுமா? ஒரு 4 காரியத்தை நான் வேகமா சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். 1, தீர்மானித்த பிறகு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காதீங்க, மனம் திரும்புங்கள். சொல்லுங்க, தீர்மானித்த பிறகு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காதீர்கள், மனம் திரும்புங்க. நான் மனம் திரும்பணும் அப்படின்னு உங்க உள்ளத்துல கர்த்தர் சொல்லுவாரானால் அந்த காரியத்துல மனம் திரும்புங்க. நான் அப்பா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் பாவத்துல தானே இருந்தேன், ஆமாவா இல்லையா? அப்பா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பாவத்துல தானே இருந்தேன். கடவுள்கிட்ட வரும்போது நான் ரொம்ப நீதிமானாவா வந்தேன், பாவத்தோட தானே வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குனாரா இல்லையா? நம்மளை நீதிபரனா மாத்தினாரா இல்லையா? அவர் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை கழுவுனதா இல்லையா? அவருடைய ரத்தம் நம்ம கழுவினதுக்கு பிறகும் மறுபடியும் பழைய வாழ்க்கையே நான் வாழ்வேன் என்றால் நான் அங்க இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை, இங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்பா சொல்றாரு, நீங்க தீர்மானித்து ஒரு பாதைக்கு வந்துட்டீங்கன்னா எடுத்த தீர்மானத்துல உறுதியா நில்லுங்க. தீர்மானித்த பிறகு பாவத்தை தொடர்ந்து என்ன பண்ணாதீங்க, செய்யாம இருங்க. நம்மளால முடியல, சில நேரத்துல இந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியல. ஆண்டவர் சொல்றாரு, எடுத்த தீர்மானத்துல உறுதியா நில்லுங்க. இந்த பிரசங்கம் உங்களுக்கு வசீகரிக்கிற மாதிரி இருக்காது, ஆனா உங்க வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கும். அல்லேலூயா, உங்க சூழ்நிலையை மாற்றுவதாக இருக்கும். தீர்மானித்த பிறகு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காதீங்க. ஏன் இருக்கக்கூடாது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 1வது வசனம். இன்னைக்கு நிறைய வசனம் வாசிப்போம், நிறைய வசனம் சொல்லுவேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. நீதிமொழிகள் 29:1. ஏன் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடாது? தீர்மானம் பண்ணினவர்கள், கர்த்தருக்கு பின்னாடி போகிறவர்கள் ஏன் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்னா வாசிக்கலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இன்றி சடுதியிலே நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது? சபைக்குள்ள வந்து ஏன் தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது? தீர்மானம் பண்ணின பிறகு ஏன் அந்த பாவ வாழ்க்கை உங்க வாழ்க்கையில தொடரக்கூடாது தெரியுமா? நமக்கு உதவி இல்லாமல் போய்விடும், தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும், தேவனுடைய சட்ட திட்டங்களுக்குள்ள நம்ம நிலைத்து இல்லை அப்படின்னா தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு வசனம் சொல்லுது, உங்கள் பாவத்தினாலேயே நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லுகிறார். அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது, பாவம் மிகுதியாகும் பொழுது என்ன நடக்குது? தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுகிறோம்.
அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கர்த்தரால ஆதரிக்கப்பட்ட ஜனங்கள் தான், கர்த்தரால விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் தான், கர்த்தரால பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள் தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினால மூடப்பட்ட ஜனங்கள் தான். ஒரு பாவம் உள்ள வந்த பொழுது அந்த இஸ்ரவேல் கூட்டமே அழிந்து போனது. ரெண்டு பேர் தானே மீந்து இருந்தாங்க. எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாக்கப்பட்ட ஜனங்களில ரெண்டு பேர் தான் கானானுக்குள்ள போக முடிஞ்சிச்சு. மத்த ஜனங்கள் எங்க போனாங்க சொல்லுங்க? எங்க போனாங்க? தன்னுடைய பாவத்தினாலே வழியிலேயே அழிந்து போனார்கள். அம்மா ஐயா, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அவர்தான் எனக்கு கடவுள் என்று நீங்கள் தீர்மானித்த பிறகு பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. அவர்தான் எனக்கு ஆண்டவர் என்று சொன்ன பிறகு நான் சொல்றேன், பெரிய தப்பாயா நான் பண்றேன், பெரிய காரியம் ஆண்டவர் சொல்ற, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் அநேகத்துல நீ அதிகாரியா மாறுவ. கர்த்தர் எனக்கு கொடுத்த கொஞ்ச காரியத்துல. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நாம பின்னாடி திரும்பி பார்த்து தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்தோம்னா தீங்கு நமக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:14 வாசிங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், கடினப்படுத்துகிறவன் தீங்கில் விடுவான். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சில நேரத்தில் ஆண்டவர் உங்க கூட பேசும் பொழுது உங்க சிந்தனையை வேறு பக்கம் திருப்பாதீங்க, உங்க இருதயத்தை வேறு பக்கம் திருப்பாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பீர்களானால் தீங்கு நம்ம வீட்டுக்கு வரும். இன்னைக்கு நிறைய நேரத்துல தீங்கு நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்யுது, நிறைய ப்ராப்ளங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. என்னமா கவனிக்கிறீங்களா? ஆமா. ஒருவேளை தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வெளியில போயிட்டு மூஞ்சி கழிட்டு வந்துருங்க. சொல்லிட்டீங்களே, எப்படி தெரியாம இருக்குங்கிறீங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போங்க, தப்பு இல்ல. உங்களுக்கு சின்ன வழி சொல்லி கொடுக்குறேன், பலவீனமா இருக்கிறதுல உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா வசனம், கர்த்தருடைய வார்த்தை உங்களை கூட தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறாருல்ல. நிறைய தூக்கம் வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் நிறைய உங்க கூட பேச விரும்புறாருன்னு அர்த்தம். அதை பேசாம அதை கேட்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யாரு? நம்ம மேப்படியான் தான். அவனை அடிச்சு துரத்தணும். ஆமா, அவனுக்கு வேலையே அதுதான். மேப்படியானுக்கு வேலை மேலே ஏறி உட்காந்து நம்மளை அப்படியே சொர்க்கத்துக்கு போற மாதிரியே இருக்கும் பாருங்க. சொர்க்க வாசலை திறந்து நான் நடந்து போகிறேன். எங்க? தூக்கத்துக்குள்ளே. நான் என்னமா பண்றது? நான் என்ன கேட்கிறேன்னா, நான் இந்த கத்தும் போதே நமக்கு இப்படி தூக்கம் வருது. உங்களை நம்ம இந்த ஒரு சில சர்ச்சைலாம் இருக்குது, அங்க கொண்டு விட்டா என்ன பண்ணுவீங்க? பரலோகமே என் சொந்தமே, அப்படிதான் நடக்கும். நேற்றுக்கே முன்னாங்க ஏதோ ஒரு பிரசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நம்முடைய ஜனங்கள் மிக விவரமானவர்கள், ஜெபிக்கும் போது கண்களை திறந்தும் பிரசங்கம் செய்யும் போது கண்களை மூடியும் இருப்பார்கள். எவ்வளவு விவரமானவர்கள்! நான் என்னத்தை சொல்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீர்மானம் பண்ணின பிறகு தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்காதுங்க. நான் இன்னொரு காரியம் சொல்றேன், பழைய பாவங்கள், பழைய சுபாவங்களை பிசாசு கட்டாயமா கொண்டு வருவான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய சிந்தனை அங்க போகும். ஆனா எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதும் பயந்திருக்கணும். இல்ல, எனக்கு அந்த சிந்தனை வந்தாலும் என் வாழ்க்கைய அதுக்குள்ள கொண்டு போக மாட்டேன். அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது என்கிறதுல நான் தீர்மானித்திருக்கிறேன். ராஜா கையெழுத்து போட்டிருக்கிறார், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். ராஜாவுடைய போஜனத்தை அது ஒருவேளை ரொம்ப வலுவான போஜனமா இருக்கலாம், என்ன மயக்குகிற போஜனமா இருக்கலாம், ஆனா நான் அந்த போஜனத்தை நான் சாப்பிட கூடாது என்பதுல நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அதனால அங்க இருந்த பாவம் கர்த்தருக்குள்ள வரும் பொழுது தொடராது. என்ன அங்க நான் செய்து கொண்டிருந்த பாவம் என் வாழ்க்கையில தொடர்ந்து செய்து கொண்டே என்ன
முடியாது. ஏனென்றால் நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடியால் என்னுடைய கைகள் சிலுவையிலே அறைந்திருக்கிறது. பாவம் என் பக்கத்தில் இருக்கும் பொழுது என்னால் வெளியே வர முடியாது. ஏனென்றால் என்னுடைய கைகள் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாவம் முன்னாடி இருக்கும் பொழுது நான் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னால் அதிலிருந்து வெளியில வந்து அதை எடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதையே தாண்டி நான் அதை செய்யறேன் அப்படின்னா என் தீர்மானத்துல நான் உறுதியா நிக்கலன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு காட்டின பாதையில என்ன வந்தாலும் எது நடந்தாலும் செத்தே போனாலும் நான் நிற்பேன் என்கிற தீர்மானத்துல என்னால உறுதியா நிற்கல, நான் நிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் உணர்வடைவீர்களானா, இன்றைக்கு நீங்கள் உணர்வடைவீர்களானா ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. நான் ஏன் தொடர்ந்து நாம பாவம் செய்து கொண்டே இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே உணர்வடைந்து மனம் திரும்பி அக்கிரமம் துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று அவரை நோக்கி கெஞ்சி போகப்பட்ட தேசத்திலே, நல்லா கவனிங்க, தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்துல திரும்பி நகரத்திற்கும் உங்களுடைய நாமத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய தேவரீர் விண்ணப்பத்தையும் செபங்களையும் கேட்டு விசாரித்து மன்னித்தரலும். நல்லா கவனி. இப்போதும் என் தேவனே விண்ணப்பத்திற்கு திறந்தவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ அவருடைய கண்கள் திறந்ததா இருக்குது, நம்ம கவனிக்கிறதா இருக்கு தெரியுமா? நான் உணர்வடையும் பொழுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உணர்வடைந்து மனம் திரும்பி கெஞ்சி நான் அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நம்மை சிறையில் இருந்து விடுதலையாக்குவார். நான் ஏன் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்க கூடாது தெரியுமா? நான் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன், ஆனால் நான் சிறைக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். நான் என்னைக்கு உணர்வு அடைகிறேனோ, நான் எடுத்த தீர்மானத்துல மறுபடியும் நான் உறுதியா நிக்கிறேனோ, அன்னைக்கு உங்களை சிறையில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, 1 யோவான் 3வது அதிகாரம் சொல்லுகிறது, பாவம் செய்து கொண்டே இருக்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்யறவன் யாரால உண்டாயிருக்கிறாங்க? நம்ம தொடர்ந்து நம்ம பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், மேல மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இப்போ நாமளா இல்ல. நாம இப்ப எப்படி இல்ல? நாமளா இல்ல. நம்மள வேற யாரோ ஒருத்தவங்க ஆளுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் எடுத்த தீர்மானத்தை மாத்திக்கிட்டே இருக்கிற தீர்மானத்துல உறுதியா நிற்க முடியல அப்படின்னா, என்னால வலுவா கால் உண்டு நிற்க முடியல அப்படின்னா, என்ன வேற யாரோ ஒருத்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் என்னை ஆளுகை செய்கிறது, பிசாசானவன் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க தீர்மானத்துல உறுதியா நில்லுங்க. முதல் காரியம், நீங்கள் பாவம் செய்து கொண்டே போகாதிருங்கள், செய்து கொண்டே இருக்காதிருங்கள். கர்த்தர் என்ன மன்னிக்கிறவர் அப்படிங்கிறதுனால நீங்க பாவம் செய்யணுங்கிறது அர்த்தம் இல்ல. கர்த்தர் என்ன மன்னிப்பார் அப்படிங்கிறதுனால நான் பாவம் செய்யலாங்கிறது அர்த்தம் இல்ல. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காதீங்க. மனம் திரும்புங்கள்.
உங்க உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு நான் எந்தெந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது, நான் எந்தெந்த பாவத்தை விட்டு விலகி வெளியில வர வேண்டி இருக்கிறது. இது உங்களுடைய சாய்ஸ். இது நீங்க செய்ய வேண்டியது, இதை நான் செய்ய வேண்டியது. என் வாழ்க்கையில நான் என்ன பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன், அதை சரி பண்ண வேண்டிய வேலை என்னுடையது. ஆமாவா இல்லைங்களா? அவரவர்களுடைய பாவத்திற்கு அவரவர்களே பொறுப்புள்ளவர்கள். மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல கொஞ்சம் மனம் திரும்பிடுவோம். நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா, நீங்க உணர்வு அடைஞ்சிட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, நான் சிறை இருப்ப மாத்துவேன். ஆமென்னு சொல்லு. எந்தெந்த காரியத்துல கர்த்தர் உங்களை சிறைபிடித்து, பிசாசானவன் உங்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறானோ அந்த காரியத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென்னு சொல்லுங்க. நம்மை விடுவிக்கிற ஒரு கர்த்தர். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது. உணர்வடைந்து மனம் திரும்ப வேண்டும். உணர்வடைந்து மனம் திரும்பி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணும் பொழுது உங்க சிறையிருப்ப கர்த்தர் மாத்துவார். உணர்வடையாம மனம் திரும்பாம நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை விடாம ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஒரு நாள் மேன்மை அடைய முடியாது. ஒரு நாள் மகிமையான இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஒரு நாள் போக வேண்டிய தூரத்தை போய் அடைய முடியாது. கர்த்தர் நல்லவர் தான். அவர் நன்மையானதை செய்கிறவர் தான். அவர் செய்கிற நன்மை என் வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால் அவர் சொன்ன பாதையில் தான் போக வேண்டும். அல்லேலூயா. தென்னிலைக்கு வர வேண்டுமானால், கரூர்ல இருந்து தென்னிலைக்கு வர வேண்டுமானால் ஒரே ஒரு ரோடு இருக்குது. பல ரோட்ல வர வேண்டாம், பல நாள் ஆகும். ஆமென். நேரா வரணும்னா இந்த பைபாஸ் தான். நிறைய வழி இருக்கு தென்னிலைக்கு. சின்ன தாராபுரம் சுத்தி வரலாம், பெரிய தாராபுரம் போயிட்டு வரலாம், கோயம்புத்தூர் போயிட்டு வரலாம். என்ன கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆமாவா? நீங்க போக வேண்டிய நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போயிடுவாரு. உண்மைதான். உங்க பாவம் சில நேரத்தில் அது என்ன பண்ணுது, இல்லையா? ஆமென்னு சொல்லுங்க. கலப்பையின் மேல கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. என் பொருளாதார தேவையினால நான் ஒரு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். பயங்கரமான பிரச்சனை அன்னைக்கு. அந்த நேரத்தில் என் தேவைகள் பயங்கரம். நான் ஜெபம் பண்றேன், நான் ஒரு வேலைக்கு போலான்னு சொல்லி. கரெக்டா நான் வேலைக்கு போலான்னு சொல்லும் போது ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறாரு. எப்படி பாருங்களேன். இல்ல இதை நம்ம என்ன சொல்றது, ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற. நான் சொல்றேன் கண்டிப்பா வேற வழியே இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க. யார்கிட்ட? கொஞ்சம் ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க, அப்புறம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவர் பொறுமையா இருந்தே, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறடா அப்படிங்கிற. கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. பெரிய வேலையெல்லாம் இல்லை, இங்கேருந்து நான் போய் வெட்டி முறிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல உட்காந்து போன் பேசணும். எப்படி? போன் பேசணும், அவ்வளவுதான் வேலை. ஒரு ஆளுக்கு 35 ரூபா. ஒரு நபர்கிட்ட போன் பேசணும் எவ்வளவுங்க? 35 ரூபா. ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் மட்டும் நீங்க பேசுங்க சார், அதுவே போதும் சார். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம் சார். 10 பேர்கிட்ட பேசணும் எவ்வளவு ஆகுதுங்க? 350 ரூபா. நமக்கு தான் மூளை பெருசாச்சு. 35 பேர்கிட்ட பேசுறோம் ஒரு நாளைக்கு. எப்படி பாருங்க. ஆக்சுவலா 10 பேர்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம், அப்பாயின்மெண்ட் வாங்குறது பெரிய கஷ்டம். ஆனா நான் மட்டும் ஒரு நாளைக்கு 35 பேருக்கு பேசிடுவேன். ஒரு டைம் 40 பேருக்கு பேசுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னாரு இந்த வேலை உனக்கு வேணாண்டா அப்படின்னாரு. வார சம்பளம் எனக்கு சனிக்கிழமை ஆனா சம்பளம் வந்துடும், நாளைக்கு சம்பளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேல அந்த வேலை பார்த்தேன். முதல் வாரம் நெருங்குனுச்சு. அந்த மேனேஜர் கூப்பிட்டார், சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எதுக்கு சார்? சம்பளம் கம்பெனில இருந்துன்னா போட்டு உள்ள சார், நீங்க பேசுங்க சார். 2வது வாரம் ஆரம்பிச்சிட்டேன். அட்டி பிரிச்சு பிசுறு தட்டுறேன். 35 பேர் 40 பேர்னு போயிட்டு இருக்குது. நான் அட்டி கோட்டையை கட்டிட்டோம்டா இன்னைக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நமக்கு 800 900 சம்பளம்னா எங்க போகுதுங்க? ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை, இன்னைக்கு 2 வாரம் சம்பளம் வரப்போகுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எதுக்கு சார்? கம்பெனிக்காரன் ஒன்றும் அமௌண்ட் போட்டு வர மாட்டேங்கிறான். நீங்க கொஞ்சம்
பேசுங்க. அதுதான் 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் 4வது வாரம் போறேன் பாருங்க, புதன்கிழமை மெசேஜ் போறேன், சார் இனிமே பேசாதீங்க சார்னு போடுறான். நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க சார். என்ன சார் பிரச்சனை? அவன் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் பணமே போட்டு விடாம இருக்கிறான். ஒண்ணு சொல்லவா, இன்னமும் பணம் போட்டு விடலைங்க. அப்பாட்ட போய் ஏன் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொன்னாரு, கலப்பை மேல கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கிறவன் எனக்கு பார்க்கிறேன், எடுத்த தீர்மானத்துல உறுதியா இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த காசு வரல. ரொம்ப எஃபர்ட் போட்டேன். 35 பேர்கிட்ட பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஓடிபி ஒருத்தன்ட்ட வாங்குறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அந்த ஓடிபியை வாங்கி நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அது தப்பான வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப நேர்த்தியான வேலை தான், தவறான வேலை கிடையாது. நம்ம ஓடிபி வாங்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸர் போய் அங்கே பார்ப்பாங்க, செக்அப் வீட்டில் போயிட்டு சிலிண்டரில் செக் பண்ணுறது போவாங்க. அது பெரிய தப்பான வேலை கிடையாது. ஆனால் தேவன் சொன்னார், இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. தேவன் சொன்னா சொன்னதுதான், அது வேண்டாம்னா வேண்டாம் தான், நடக்கும்னா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இல்லையே சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசிட்டு இருக்க. தீர்மானம் பண்ணின பிறகு உங்க கையை எடுத்து வேற இடத்துல வைக்காதீங்க. கலப்பையின் மேல நீங்க கை வச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க கலப்பையின் மேல கை வைக்கிறதுனால கை எடுத்து பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, கை எடுத்து அப்பாவை பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார், உங்களுக்கு முன்னாடி பாதை காட்டுறதுக்கு அவர் இருக்கிறார், வழி நடத்துறதுக்கு அவர் இருக்கிறாரு. உங்க சூழ்நிலை அகல பாதாளத்துல கிடந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்த அவர் இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்த அவர் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது சிம்பிளான ஒரு காரியம், கொஞ்சம் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்புங்க, அவரோட போங்க, அவர் உங்களை வழி நடத்துவார். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். தொடர்ந்து பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல செய்யாதீங்கம்மா. மனம் திரும்புவோம். இன்னைக்கு மனம் திரும்புவோம். எந்தெந்த காரியத்துல நம்ம மனம் திரும்பணுமோ அதுலெல்லாம் மனம் திரும்பிடுவோம். நீங்க மனம் திரும்பி பாருங்க, உங்களை ராஜா மாதிரி ராசாத்தி மாதிரி வைக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவர் இருக்கிறார். உங்க சூழ்நிலை கர்த்தருக்கு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. எத்தனை பேர் சொல்றீங்க என்ன ராசாத்தி மாதிரி வச்சிருப்பாருன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க உங்களை ராஜா மாதிரி கர்த்தர் வச்சிருப்பாரு? நம்புங்க, அவரை நம்புங்க. நீங்க தொடர்ந்து நம்ம பாவம் செய்யறதுனால நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காது. சாதுரியமா பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காது. யாருக்குமே தெரியாம சாதுரியமா செஞ்சுட்டேன்னு இதுல ஒரு சாதுரியமும் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை தான், இது இழப்பு தான். நம்ம ஒவ்வொரு முறையும் செய்கிற பாவங்கள் தவறுகள் நம்ம போகக்கூடிய வழியையும் பாதையையும் அடைச்சுக்கிட்டு இருக்கிறதே தவிர அதுல ஒரு சாதுரியமும் கிடையாது. நான் திறமையா செஞ்சுட்டேன்னு ஒன்றும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்க பேசிருக்கிறேன். மணி 12 ஆயிடுச்சு. நம்ம தொடர்ந்து போனா நேரம் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? பேசலாங்கிறீங்களா? ஓகே, நம்ம அடுத்து 2-3 பாயிண்ட் இருக்குது. நம்ம வருகிற வாரம் கூட பேசுவோம். நம்ம இன்னும் சாக மாட்டோம். கர்த்தர் நம்மளை உயிரோட தான் வச்சிருப்பாரு. அதனால மெதுவா அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பகட்டு வாழ்க்கை வாழாதே. தீர்மானம் பண்ணின பிறகு பகட்டு வாழ்க்கை வாழாதே, உண்மையுள்ள நபராயிரு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தீர்மானம் பண்ணின பிறகு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதே, சத்தியத்தின்படி வாழு. அதற்கு பிறகு தீர்மானம் பண்ணின பிறகு பரமனை பற்றி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இராதே. இந்த 3 காரியத்தை நம்ம வருகின்ற வாரத்துல மெதுவா, ஏன்னா வசனங்கள் கிட்டத்தட்ட ஒரு பகுதிக்கே 10 வசனத்துக்கு மேல இருக்கு. அப்ப நம்ம வசனத்தெல்லாம் பேசணும். இன்னைக்கு பேசுனதுக்கே நிறைய வசனத்தை நம்ம பேசணும். ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னதமா சொல்றேன், நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்.
சகாயமின்றி சடுதியில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆகையினால மனம் திரும்பி உணர்வடைந்து கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. மேல எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் ஒரு மனதோடு கூட எந்த நிலையில் நான் இருந்தால் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒரு